வணக்கம். ஏன் சென்செக்ஸ் நிஃப்டியும் கீழே விழுறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 19ஆம் தேதி அப்புறம் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கு. எதுக்கான ரீசன் சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் எல்லாமே சொன்னாங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான ப்ரைஸில் இருக்க ஒரு கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ கரெக்ஷன்ஸை முடிச்சுட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்தெந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 19ஆம் தேதி போன ஹை பார்த்தீங்கன்னா 62,156. அதுலேருந்து மார்க்கெட் கீழே தான் வந்தது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 18,602 இப்போ ரீசெண்டாக வந்த ஹை. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 17,671. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 59,437. இதுக்குள்ளே தான் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டவுன் இருக்கு. இன்னும் ஃபர்தரா டவுன் போகுமா? இந்த டவுன் வந்ததுக்கான என்ன ரீசன்ஸ்ன்றதை இப்போ இந்த இதில் பார்க்கலாம். ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரீசன்ஸ் சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ எல்லாம் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க. நார்மலாக சொல்றது தான், மார்க்கெட் விழுந்தாலே எஃப்ஐஐ எல்லாம் செல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான். பட் அதோட டேட்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபேவராக தான் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஐபிஓஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. நம்மளே ஐபிஓ பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஐபிஓ நிறைய ரிலீஸ் ஆகுது. இந்த கடந்த காலங்களில் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 70% 75% சக்ஸஸ் கொடுத்துருக்கு. எந்த ஐபிஓ நம்ம வாங்கினாலும் அது மேலே தான் போயிருக்கு. நம்ம ஜொமேட்டோ கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப அனலிஸ்ட்லாம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணோம். அந்த ஜொமேட்டோவுக்கு அவ்வளோ பெரிய ப்ரைஸ் கிடைக்கிறது. ஆனால் இப்போ ஐபிஓவில் பயங்கரமான ப்ரைஸ் கிடைச்சது ஜொமேட்டோ. ஸோ அது என்னென்னா இப்போ மக்களில் அந்த பாசிட்டிவ் ஐபிஓனாவே பாசிட்டிவாக வந்துடும்ன்ற ஒரு மனநிலையை கொடுத்துருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, வருங்காலங்களில் கொஞ்சம் நிறைய ஐபிஓஸ் நல்ல கம்பெனிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கிறதையெல்லாம் செல் பண்ணிட்டு பிரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓவுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கதா ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு நமக்கு. சரிங்களா? அந்த டேட்டா பிரகாரம் பார்த்தாலும் செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுனால ஒரு ஸ்டாக்கு கீழே விழுகுது. இது ஒரு நம்பர் 1 ரீசன்ஸ். எஃப்ஐஐல எவ்வளோ தொலைக்கு வெளில போயிருக்காங்க இப்போ இந்த டேட்டாவில் நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஐ டேட்டா லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 7 நாட்களில் மட்டும் 20,301 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஐ டேட்டா லாஸ்ட் 7 டேஸ்ல பார்த்தீங்கன்னா 10,800 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் இந்தியன் இண்டைசஸ் இந்தியன் ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ் பெரிய பேங்க்னு சொல்கிற நவ்ரா பேங்க், அதுக்கப்புறம் ஜேபி மோர்கன் இவங்கெல்லாம் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட்டை விட அதிகப்படியாக இருக்குது. நாட் ஓன்லி இந்தியா மட்டும் கிடையாது, அவங்க 2-3 கண்ட்ரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரி நான் சொல்லிடுறேன். தைவான், ஆஸ்திரேலியா, இந்தியா இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறத காட்டிலும் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது கூட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ஒரு கரெக்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். எனிவே இது என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட காண்டாகும் அனலைஸ் பண்ணுறோம். இப்போ விழுகிற மார்க்கெட் ரொம்ப கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? அதுக்கான கீழே சப்போர்ட் லெவல்ஸை சொல்கிறேன். அந்த சப்போர்ட் லெவலில் நோட் பண்ணிங்க. அதை நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலான்றதை பாருங்கள். சப்போர்ட் எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17,671 இருக்குது. அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா முதல் சப்போர்ட் 1 சொல்லுவாங்க, அது 17,270. ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,732. மூணாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,500. இந்த லெவலில் தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,437 இருக்குது. இதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 58,000 முதல்ல இருக்குது. ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 54,900 இருக்குது. மூணாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51,700 இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட் லெவல்லாம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் 100 டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். Happy learning, happy investing. Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.